அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அருமையான ரமலான் மாதம் வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நம் அனைவரும் அதற்காக தயாராக வேண்டும். இந்த ரமலான் மாதம் அதிக நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக இருக்கிறது. காற்றை விட அதிகமாக தர்மங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதம் ஒரு நோன்பு வைத்தால் அதற்கான கூலி என்னவென்று தெரியுமா? ஒரு நாள் நாம் அல்லாஹ்வின் பாதையில் நோன்பு வைத்தால் நம்முடைய முகத்தை அல்லாஹ் 70 ஆண்டுகள் நரகத்திலிருந்து தூரமாக்குகிறான். இந்த ரமலான் மாதத்தில் நாம் குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஏனெனில் குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவதால் மறுமையில் நமக்காக குர்ஆன் பரிந்துரை செய்யும். குர்ஆன் அருளப்பட்ட மாதம் இந்த ரமலான் மாதம் ஆகும். அதனால் இந்த மாதத்தில் குர்ஆனை அர்த்தம் புரிந்து ஓதினால் அதனுடைய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நின்று வணங்க வேண்டும். இந்த மாதத்தில் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வணங்கியிருக்கிறார்கள். அதேபோல் நாமும் அல்லாஹ்விற்காக அதிகமாக தொழுது அதிக நன்மைகளை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் நோன்பை பற்றி இந்த குர்ஆன் வசனத்தில் குறிப்பிடுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். விசுவாசிகளே, நீங்கள் இறையச்சம் தக்வா உடையவர்களாக திகழ்வதற்காக உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டவாறே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பின் முக்கியமான நோக்கத்தை இந்த வசனம் தெளிவாக குறிப்பிடுகின்றது. அதாவது முஸ்லிம் மக்களை பக்குவப்படுத்தி நல்லொழுக்கமுள்ளவர்களாக அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக மாற்றுவதே நோன்பின் முக்கியமான நோக்கமாகும். இதைத்தான் தக்வா என அரபி மொழியில் சொல்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து தக்வா என்றால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், முற்கள் உள்ள பாதையில் போகும்போது எப்படி போவீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், என் ஆடைகள் முற்களில் படாமல் தூக்கி சேர்த்து கொண்டு செல்வேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதுதான் தக்வா என உபை ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பாதையில் நடக்கும்போது மேனியில் முற்கள் குத்துப்பட்டுவிடக்கூடாது, மேனி புண்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அந்த முற்களில் இருந்து ஒதுங்கி வேகமாக போவது போல் தீமைகளில் இருந்து ஒதுங்கி நன்மைகளின் வழியில் விரைந்து செல்வதே தக்வாவாகும். மழை காலத்தில் நடக்கும் சகதிகள் மேனியிலும் ஆடைகளிலும் பட்டுவிடாமல் பாதங்களை கவனமாக வைத்து ஒவ்வொரு எட்டாக நடப்பது போல் பாவங்களிலிருந்து நன்மையின் பக்கம் எட்டிச் செல்வதே தக்வாவாகும். எனவே இந்த நோன்பின் மூலம் தக்வா என்னும் இறையச்சத்தை நாம் அடைவோம். அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நம் அனைவரையும் எந்த நோயும் தீண்டாமல் ஆரோக்கியமான உடல் நலத்தை கொடுத்து அனைத்து நோன்புகளையும் நோற்று நல் அமல்களையும் செய்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.